கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கூட வார்த்தைக்கு வார்த்தை திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் பெரியார் பெரியார் திராவிடம்னு பேசுறதே இல்லை. இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இப்பெல்லாம் பேசினாதான் நமக்கு வந்து ஓட்டு போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்களுக்கு தேவையே இல்லை. ஆட்சி முடிய 6 மாத காலம் இருக்கும்போது உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாமை போட்டு அவனுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஒட்டு மொத்தமா கொண்டு வந்து ஒரு இடத்துல முகாமா உட்கார வச்சு உன் குறைய சொல்லுன்னு கேட்குறீங்க. புதுசா ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா எந்த புதுசும் இல்லைன்னு அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்துல. ஒரு பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் தான் இரவோடு இரவா தூய்மை இப்ப தூக்கிட்டு போய் அடிப்பீங்களா? ஒரு பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் தான் சாம்சங் ஊழியர்களை கட்டி போட்டு அடிக்காத குறையா அடிச்சு வெளுத்தீங்களா? 4517 பேர் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். 4500க்கும் மேல செவிலியர்களுக்கான காலி பணியிடம் நிரப்ப போறோங்கிறார். என்ன சார் இது? யார சார் ஏமாத்துறீங்க? இருக்கிற செவிலியர்களுக்கு ஒழுங்காக பணத்தையும் ஊதியத்தையும் சம வேலைக்கு சம ஊதியங்கிற பேர்ல உங்களால கொடுக்க முடியல. எல்லோருக்கும் எல்லாம் சமமாக வழங்குவோம் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில உண்மையான திராவிடம் இல்லாம போலி திராவிடமா இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அரசாங்கம் பெரியாரை ஃபாலோ பண்ற நான் பெரியாரின் பேரன்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக என்ன வேலையை பார்த்தாங்கன்றத கேள்வி நான் கேட்பனா மாட்டேனா? இந்த சட்டமன்றம் கூட போது எதிர்பார்க்கிறேன். ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டமன்றம் எதிர்பார்க்கிறேன். வரலன்னா இன்னும் போட்டு அடிப்போம். இன்னும் போட்டு இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும். Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜே பரணி. CM 2026 நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக எம்பிக்களுடைய அவசர ஆலோசனை கூட்டம் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில அறிவாலயத்துல தொடங்கி இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில சமூக வலைத்தளங்களை நாம் பார்த்த வரைக்கும் எடப்பாடியார் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த எழுச்சி பயணம் மேற்கொண்டதன் காரணமா இவங்க வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை அப்படின்னு புறந்தள்ள முடியாது நம்மளால. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து கிட்டத்தட்ட 150 தொகுதிகளுக்கும் மேல பயணத்தை நிறைவு பெற்று இருக்கிறார் திரு எடப்பாடி கே பழனிசாமி. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சி தரப்புல ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னா அவங்க அங்கங்க உறுப்பினர் சேர்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்கட்சிக்கும் ஒரு ஆளுங்கட்சிக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்ன தெரியுங்களா? நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது மக்கள் மீட்டிங்கை உடனே நடத்த முடியாது. இப்போ முதலமைச்சர் MKS இருக்காருன்னா அவரால் போய் ஈஸியா அக்சசபிலிட்டியா இருக்க முடியாது. பெரிய படோடாப்ப வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும், இவ்வளவு சிக்கல்கள் வந்து MKS அவர்களுக்கு இருக்குது. பட் அதெல்லாம் மீறி அவர் பண்ணலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் மன்றத்தை போய் எளிமையா அணுகிறாரு. எப்பயுமே ஈவினிங் தான் பிரச்சாரத்தை பண்ணுவாரு. இன்னைக்கு காலையிலே ஆரம்பிச்சிட்டாரு. ஐ திங்க் சோ குன்னூர்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலே ஆரம்பிச்சாரு. ஏன்னா அது வந்து நீலகிரி போன்ற மலைப்பாங்கான பகுதிகள் அப்படிங்கிறதுனால காலையிலேயே அவருடைய பிரச்சார பயணத்தை துவங்கிட்டாரு. டெல்லிக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நாள் தான் 2 நாள் தான் ரெஸ்ட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். உடனடியாக ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன ஒண்ணுன்னா நீங்க சொல்றதுல ஒரு ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னா 1000 தான் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது. தேர்தலை சாதாரணமா நினைக்காதீங்க. கூட்டணி வலிமையா இருக்குன்னா ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்காதீங்க. ஏன்னா MK ஸ்டாலின் ஒரு பொலிட்டிக்கல் அனிமல் சார். அவருக்கு வந்து இந்த தேர்தல் காலத்துல தேர்தல் நேரத்துல எதிர்கட்சிகள் எப்படி செயல்படுவாங்க, நம்ம கட்சிக்காரன் எப்படி செயல்படுவான், கூட்டணிக்கு ஆதரவா இருப்பானா எதிராக இருப்பானான்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்களை கூப்பிட்டு அரவணைக்க வேண்டிய தேவையும் கண்டிக்க வேண்டிய தேவையும் ஸ்ட்ரக்சர் படுத்த வேண்டிய தேவை, நீ இப்படிதான் செயல்படணும்னு சொல்ல வேண்டிய தேவை திரு MKS அவர்களுக்கு இருக்கு. அப்ப அதை முடுக்கி விடக்கூடிய ஒரு வெளிப்புற சக்தியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. காரணம் என்ன? கோபிச்செட்டிப்பாளையத்துல இப்பதான் அண்மையில மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு உள்ள தூக்கி போடல எல்லாரையும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. கோபிச்செட்டிப்பாளையத்துல போய் என்னது இந்த பயனாகுல வச்சு தேடினா கூட ஐயாவை ஆளை காணும். ஆனா அவ்வளவு கூட்டம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அவ்வளவு பெருசா கொடுக்குறாங்களே. சரி, ஐயா செங்கோட்டையன் அங்க எங்க இருக்கிறாருன்னு தெரியலையே. 10 நாள் கெடுலாம் காற்றில் கரைந்து போனது, தண்ணீரில் எழுதப்பட்ட வார்த்தைகளாக மாறி போனது. அப்போ அங்க கிரவுண்ட் லெவல்ல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மோட அறுவடை பண்ணுவதற்கான வேலை எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறாரு. அதுல ஒரு மிகச்சிறந்த உத்தி சார் அது. அது யாரா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, அண்ணன் சீமானா இருந்தாலும் சரி, ஐயா விஜயா இருந்தாலும் சரி, ஐயா அன்புமணி ராமதாஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, மக்கள் சந்திப்புங்கிறத நம்ம வரவேற்கணும், வாழ்த்தணும், பாராட்டணும். ஏன்னா மக்களோட நீங்க போய் நேரடியாக சந்திக்கும் போதுதான் அவனுடைய பல்ஸ் தெரியும். அவங்க பல்ஸ் தெரிஞ்சாதான் எதிர்கட்சிக்கு பயம் வரும். ஐயோ இவங்க பல்ஸ குடிக்கிறாங்க. அந்த பயத்தினுடைய ஒரு கூறாகவும் இதை பார்க்கலாம். அது மட்டும் காரணம் சொல்லல,
அதுவும் ஒரு காரணம் தான். கூட்டம் வந்து கூடுது, ஓகே தான். என்ன இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அது ஓகே தான். அப்போ கூட்டம் கூடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஓட்டு வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு தான் போடுவாங்க அப்படிங்கிறது என்ன சார் நிச்சயம்? இல்லை, நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா இந்த கூட்டம் கூட என்ன சார் பலன் இருக்கு, என்ன சார் பண்ண போறாங்க அப்படின்னு. மற்ற நபர்களுக்கும் இதுல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் பண்ணக்கூடிய செயல்பாடுகளுக்கும் நீங்க வந்து ஒரு வேறுபாட்டை நீங்க வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும். இப்போ தமிழக வெற்றி கழகத்து தலைவர் திரு விஜய் அவர்கள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். திரு விஜய் அவர்கள் சந்திப்பது வந்து ஒரு 5 மணி நேரம் காத்திருக்க வைக்கிறாரு. அதன் பிறகு மக்களை சந்திக்கிறாரு, ஒரு 10 to 20 minutes பேசுறாரு, கிளம்பி போயிடுறாரு, அடுத்த இடத்துக்கு போறாரு. இப்போ அதே மாதிரி எல்லாரும் பண்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, நான் அவருடைய அந்த பரப்புரை எல்லாம் பார்த்த வரைக்கும் காலையில் என்ன பண்றாருன்னா விவசாய சங்க பிரதிநிதிகள், எம்எஸ்எம்இ செக்டார் பிரதிநிதிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள், வயதானவங்க இப்படின்னு ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய நபர்களையும் அழைச்சி வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. என்ன பிரச்சனை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு ஒரு செக்டாரா மீட் பண்றாரு. அந்த செக்டார் தொடர்பான முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்களையும் கூட வச்சுக்கிறாரு. அப்ப இந்த இஷ்யூஸை அவர் உள்வாங்குறாரு. அப்புறம் மதியானம் ஒரு இடைவேளை வருது. அப்புறம் மாலையில் 4-5 மணிக்கு போல பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. 11 மணிக்கு முடிக்கிறாரு. அந்த உரையெல்லாம் கேட்டோம் அப்படின்னா என்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி அட்ரஸ் பண்றது, இந்த சொல்யூஷனோட அவர் வந்து பேசுறாரு. அப்ப இது மக்கள் மத்தியில எடுபடும், யாரா இருந்தாலும் எடுபடும் சார். அப்ப அது எடுபடக்கூடிய வேலையை அவர் செய்யறாருன்னா கூட்டம் தானே கூடுதுன்னா இப்ப கூட்டத்துக்கு தான் பேச முடியும். வெறும் தரல நின்று வெறும் சோர்ல நின்று பேச முடியாது. இப்ப இதே தானே சார் இப்ப திமுக இதுலயும் மக்களை தேடி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு இது திட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வருவாய்த்துறை அதிகாரிகளாகட்டும், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாம் வச்சுதானே இப்போ வந்துட்டு முகாம் போட்டெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வகையில் அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. அப்ப அது எதுக்கு குறைட்டு எல்லாத்தையுமே குறையவே சொல்றீங்க? எப்ப பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, என்ன மாதிரி பண்றீங்க அப்படிங்கிறது விஷயம். ஆட்சி முடிய 6 மாத காலம் இருக்கும்போது உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாமை போட்டு அவனுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து ஒரு இடத்துல முகாமா உட்கார வச்சு உன் குறைய சொல்லுன்னு கேட்குறீங்க. புதுசா ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா எந்த புதுசும் இல்லைன்னு அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்துல. இது புதிய திட்டமே கிடையாது சார். ஓகே, ஏற்கனவே என்ன இருக்கோ, உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லையா, அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஆதார் அட்டை இல்லையா, அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு முகவரி மாத்தணுமா, அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் வேணுமா, உங்க வீட்டம்மாவுக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு புதுமைப்படுத்துறதுல 1000 ரூபாய் வேணுமா, அப்ளை பண்ணுங்க. இப்படி ஒரு சாதாரணமாக குரூப் 4 லெவல்ல செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் ஒரு பேரை பிராண்ட் பண்ணணுங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக. அப்ப இது வந்து விளம்பர நோக்கம், விளம்பர நோக்கத்தை தாண்டி வேற நோக்கமே இல்லைங்கிற. விளம்பர நோக்கத்தை தாண்டி உங்களுக்கு வேற என்ன புனிதமான நோக்கம் இருக்கு, என்ன நீங்க புதுசா பண்றீங்க, புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா கூட நம்ம ஒத்துக்கலாம் சார். புதுசா எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு பண விரயம் பண்றீங்கன்னு பாருங்க. நான் ஏன் திமுக மேல விமர்சனம் வருதுன்னு நீங்க கேக்குறீங்க, நியாயமான கேள்வி. ஏன்னா திமுக ஆளுகின்ற கட்சி, அதிகாரத்தில் இருக்கின்ற கட்சி. அந்த கட்சியின் மீது, அந்த அரசின் மீது நீதிமன்றங்களுடைய எண்ணங்களை நீங்க பார்க்கணும், மதிப்பீடு பண்ணணும். அதுதான் எவாலுவேட் பண்ணுது ஒரு கவர்மெண்ட். உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க சார், தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு, அதாவது பெர்மனன்ட் ஆக்கப்படாத செவிலியர்களுக்கு இப்ப வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளா 18,000 ரூபாய் சம்பளம். யார் தெரியுமா அவங்க? உங்களையும் கேமராமேனையும் என்னையும் கொரோனா காலத்துல காப்பாத்தினவங்க. அவங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம். அதே துறையில் இருக்கக்கூடிய நிரந்தர செவிலியர்களுக்கு 68,000 ரூபாய் சம்பளம். இந்த பாகுபாட்டை கலைங்க, அவங்கள சுரண்டாதீங்க அப்படின்னு இந்த சமூக நீதி அரசை பார்த்து, இந்த திராவிட மாடல் அரசை பார்த்து உச்ச நீதிமன்றம் மண்டையில் குட்டி இருக்கிறது. இவர்கள் காதுகளுக்கு கேட்கலையா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தையே கொடுக்க முடியலையா? இன்னைக்கு பேப்பர்ல, தினமணி பேப்பர்ல டாப் ஹெட்லைன்ஸ் பாருங்க, 4517 பேர் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். 4500க்கும் மேல செவிலியர்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்ப போறாங்கிறார். என்ன சார் இது? யார சார் ஏமாத்துறீங்க? இருக்கிற செவிலியர்களுக்கு ஒழுங்காக பணத்தையும் ஊதியத்தையும் சம வேலைக்கு சம ஊதியங்கிற பேர்ல உங்களால கொடுக்க முடியல. எல்லோருக்கும் எல்லாம் சமமாக வழங்குவோம் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில உண்மையான திராவிடம் இல்லாம போலி திராவிடமா இயங்கிக்கிட்டு இருக்கீங்க சார். நீங்க இதை சொல்றீங்க, ஆனா திமுக வந்து தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த கூட்டணி அரசு, அந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு முந்தைய இருந்த அதிமுக தலைமையில, அந்த எடப்பாடி தலைமையிலான
அரசு நிர்வாகத்துல எல்லாத்தையுமே லாஸ்ட்ல விட்டுட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் நாங்க மீட்டெடுத்து படிப்படியா மேல நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எந்த கணக்குல எடுத்துக்கிறது? அப்ப இது வந்து யாரு முட்டாளாக்குறாங்க? இது எல்லா கட்சிகளும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க சார், நாங்க இப்படி பண்ண போறோம் சார், பழிய போட்டுக்கிட்டு இருந்தாலே போதுமா? நீங்க தான் வேற மாதிரி மாடல் ஆச்சே. ஓ, நீங்க அவங்கள விட நீங்க வேற மாதிரி. அதாவது உலகத்திலேயே இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கக்கூடிய திமுகவின் முன்னாள் தலைவர், மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருந்தவர் ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கூட வார்த்தைக்கு வார்த்தை திராவிட மாடல், திராவிட மாடல், திராவிட மாடல், பெரியார் பெரியார் திராவிடன்னு பேசுறதே இல்லை. இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்பெல்லாம் பேசினாதான் நமக்கு வந்து ஓட்டு போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்களுக்கு தேவையே இல்லை. மக்களுக்கு தேவை அவனுக்கு படிப்பு, படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், பாகுபாடு இல்லாத ஒரு சமூகம். இதை கட்டமைக்கிறதா அவங்களோட வேலை. ஒரு பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்டா இருக்கணும். ஒரு பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் தான் இரவோடு இரவா திரும்ப இப்ப நம்மளை தூக்கிட்டு போய் அடிப்பீங்களா? ஒரு பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் தான் சாம்சங் ஊழியர்களை கட்டி போட்டு அடிக்காத குறையா அடிச்சு வெளுத்தீங்களா? ஒரு பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை சார் இதெல்லாம். இப்ப செப்டம்பர் மாசம் 27, 28, 29 4 நாளுக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க பகுதி நேர ஆசிரியர்கள். எதுக்கு? சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவேன் நான் ஆட்சிக்கு வந்தார் என்று எங்களிடம் வாக்குறுதி அளித்தார் திரு மு.க. ஸ்டாலின். இப்போது வரை செய்யவில்லை. இன்னும் 4.5 ஆண்டு போயிருச்சு. இன்னும் இருக்கிறது 6 மாசம். யாரும் சார் ஏமாத்துறீங்க? ஒருவேளை அந்த 6 மாத காலங்கள் அவங்களுடைய பதவி முடியறதுக்குள்ள அதை செய்யலாம்ல. எப்படி சார் முடியும் சார்? உங்களுக்கு நீங்க ஊடகவாளர்களா இருக்கிறீங்க, அரசியல்வாதிகள பேசுறத பார்த்திருப்பீங்க. அரசாங்கம் எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியும். 6 மாத காலத்துல புதிய திட்டங்களை அறிவிச்சு எப்படி நீங்க அமல்படுத்துவீங்க? லேட்டா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க, அவங்க பண்ணுவாங்களா இருக்கும். நீங்க எதுக்கு அப்படி பாக்குறீங்க? கவை கோதவாத ஏட்டு சுரக்க கவை கோதவான்னு சொன்னா அந்த மாதிரியான வாதங்கள் இது. அன்புக்கரங்கள ஒரு திட்டம் இப்ப அறிவிச்சாரு, உங்களுக்கு தெரியும். 1000 ரூபாய் யாருக்குன்னா பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு. இந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதுக்கான காசு உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இப்ப திட்டம் புனிதமான திட்டம் நான் வரவேற்கிறேன். இந்த 1000 ரூபாய் காசு எங்க இருந்து வந்துச்சு? இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கு, புதிய திட்டத்தை அறிவிக்க உங்களால முடியுது அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் நீங்க ஏன் பணம் கொடுக்கல? ஏன் அதை நீங்க அமல்படுத்தல? அப்ப இந்த பக்கம் ஒண்ணு பண்றீங்க, இந்த பக்கம் புதுசா அறிவிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நிமிஷம், இந்த நேரத்தை அவங்க ஏன் பண்றாங்கன்னு நீங்க சிம்பிளா யோசிங்க சார். நீங்க காமன் மேனா யோசிங்க சார். நீங்க ரிப்போர்ட்டரா விட்டுருங்க, ஜேர்னலிஸ்டா விட்டுருங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸா ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டு காமன் மேனா 6 மாச காலம் இருக்குது, புதுசா திட்டத்தை அறிவிக்கிறாரு நம்ம தலைவர், நம்ம முதலமைச்சர். இப்படி சாலையில இறங்கி போங்க, இந்த மெட்ரோ வாசல்ல போங்களேன், ஒரு ஸ்டாலின் இருப்பாரு. அப்படியே இறங்கி ஹெட்போன் போட்டு உள்ள போங்க, ஒரு ஸ்டாலின் இருப்பாரு. இப்ப இறங்கி பாலத்துல நடந்து போங்க, நடைமை பார்த்தா ஸ்டாலின் இருப்பாரு. எங்க திரும்பினாலும் ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின். அப்ப மனதில் என்ன ஒண்ணு, ஸ்டாலின் 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 ஆளு சொல்லு விஜய் சொல்லுவார்ல, திரும்புற பக்கம் எல்லாம் மு.க. ஸ்டாலின் தான் உங்களுக்கு கண்ணில் படுவாரு. அப்ப என்ன பொருள்? விளம்பரப்படுத்தினா மக்கள் மன்றத்துல ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆகும். இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகள் அது எதுவா வேணா இருக்கட்டும், அப்ப அவங்க யாருமே விளம்பரம், யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி நீங்க காமிக்கல. எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் ஆண்டார்ல, நீங்க இந்த மாதிரி விளம்பரத்தை காமிங்க சார், இந்த மாதிரி விளம்பரத்தை காமிங்க சார். ஓகே, வெளிநாட்டுக்கு முதலீட்டுக்கு தானே போறீங்க? வெளிநாட்டுல முதலீடு பண்ண போறீங்களா என்ன? இல்ல விஜய் கேட்ட மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுல முதலீடுகள் ஈர்ப்பதற்காக தான் நீங்க போறீங்க. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு எதற்கு மரியாதைக்குரிய அம்மையார் துர்கா சரணை கூட அழைச்சிட்டு போறீங்க? சரி, ஓகே, பர்சனலா அவங்க வந்து ஒரு உதவிக்காக கூட அவங்க வந்து கூட போகலாம், தப்பு இல்லை. அந்த அம்மையார் வராங்க, சென்னைக்கு வராரு, நம்ம முதலமைச்சர் வராரு, நம்ம முதலமைச்சர் தான் பார்க்க முடியும். அந்த அம்மையாருக்கும் ஆள் உயர ஒரு கட் அவுட் வைக்கிறீங்க. கட் அவுட் பேனர் எல்லாம் ஒரு அரசியல் குறியீடு சார். அது வச்சவங்கள சார் இருந்தது, அவரா வைக்க சொன்னாரு. ஏன் நீங்க நீக்க சொல்லல? அங்க தலைமையில் இருக்கும், ஏன் நீக்கல? இதற்கு முன்னாடியே பலமுறை சார், இதுக்கு முன்னாடியே பலமுறை ஆர்டர் போட்டிருக்காரு சார், உதயநிதி படத்தை போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு சார் அவரு. ஸ்டாலினுக்கு தெரியாதா சார் இது போட்டா என்ன விளைவு ஏற்படும்னு? அப்ப தெரிஞ்சு சென்னையினுடைய முதலமைச்சராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய சேகர் பாபு அதை பண்றாரு, அனுமதிக்கிறார். அவர் சென்னையின் முதலமைச்சர். அப்ப அவர் அதை பண்றாருல்ல, அப்ப நீங்க இதை பார்த்து வேண்டியதானே பாக்குங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எலெக்ஷன் நெருங்கும் போதெல்லாம் ஒரு புதிய திட்டத்தை அறிவி, ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு வா. மக்கள் மன்றத்தில் இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் அதை மறக்கடிக்க செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா வேலைகளையும் இவங்க ரொம்ப கவனமா பாக்குறாங்க. கிட்டத்தட்ட மோடியின் மாடலை ஃபாலோ செய்வதுதான் திராவிட மாடல். ஓ, அப்போ வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியை வச்சுட்டு டிஎம்கே வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு ஏ டீமாவோ பி டீமாவோ இருக்கும். நீங்க மெயின் டீம் இவங்க தான். அதாவது
நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம்னு பேசுவாங்க. புதிய தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கு சத்தம் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் என்று இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இவர்கள் அமைத்த மாநில கல்விக் கொள்கை குழுவில் இடம்பெற்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெபகரணேசன் வெளிப்படையா அறிவிக்கிறார். இவங்க பண்ற கூத்து என்னன்னு இவங்க அமைச்ச குழு இருக்கு பாருங்க, அதுல இருந்து வெளியேறிய மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெபகரணேசன் அறிவிக்கிறார். அவர் சொல்றது பொய்யா? எதற்காக நீங்க மாநில கல்விக் கொள்கை குழு போட்டீங்க? உலகத்துல ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை குழுவை ஒரு 100 பக்கத்துக்குள்ள அடைச்சு நீங்க பாத்துருக்கீங்களா சார்? 100 பக்கம் தான் சார், அது 100 பக்கத்துக்குள்ள தான் சார் இருக்கு. அப்ப நிபுணர்கள் அவங்க ஒரு முடிவு எடுத்து கொடுத்தது அப்ப அது தப்புன்னு சொல்றீங்களா? குழுங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன விஷயம் இருக்குங்கிறதான சார்? ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, விஷயமே இல்ல, விஷயம் இல்லாதான் அதை பேசுறோம். அதாவது என்னன்னா, நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன், குழு அமைக்க போறாங்கன்னு. ஒரு தோழர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, புழு அளவுக்கு கூட இவங்க போட்ட குழு நகராதுன்னாரு. ரொம்ப சிரிப்பா இருக்கு. புழு கூட நகர்ந்து குழு நகராதுங்கிறார். ரொம்ப கரெக்ட் தான். இல்ல அதுல என்ன அப்படி இருந்தது? எதுவுமே இல்லைங்க பிரச்சனை. மாநிலத்துக்கான ஒரு கல்விக் கொள்கையை நீங்க உருவாக்குறீங்க. அந்த மாநிலத்துக்கான கல்விக் கொள்கையில மொழி கொள்கை என்ன? பாடம் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தாய்மொழி வழி கல்வியை அது உறுதிப்படுத்துகிறதா இல்லையா? சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். மொழி ரீதியாகவோ கட்டமைப்பு ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இவர்கள் பேசாமல் மேம்போக்காக எச் ராஜா சொன்னது 100% உண்மை. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி தான். எந்த அடிப்படையிலன்னா மக்களுக்கிட்ட ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிடுவார். இப்ப நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, என்ன சார் இப்படி சார் அப்படி சார்ன்றீங்க. ராஜான்னு ஒண்ணு சொன்னீங்களா, அது இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எனக்கு காதுல வேற எச் ராஜா சார். இல்ல எனக்கு அது வேற மாதிரி. நான் எச் ராஜா தான் சொன்னேன், நீங்க வேணா ரிவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்க. எச் ராஜா ஐயா சொல்றாங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. இதுதான் என்ன காரணம். நான் ஒரே ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்களும் நானும் வாங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போவோம், Q7 ஊடகத்துல இருந்து ஒரு கேமரா மைக்கையும் கொண்டு வாங்க. ஓகே, தமிழ்ல எனக்கு அர்ச்சனை பண்ணணும் சார், நான் தமிழை வழிபாடு பண்ண விரும்புறேன்னு கேளுங்க. வெளில இருக்கிற போர்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கப்பா அப்படின்னுவாங்க. நான் ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வரும். முதல்ல நான் ஏன் ஃபோன் பண்ணணும்? உண்மையான திராவிட மாடல் என்பது என்ன? நிரந்தரமா மந்திரம் ஓதக்கூடிய தமிழ் அர்ச்சகர் உள்ள இருக்கணும். உங்களுக்கு தமிழ் தெரியல? தெரியும். உங்களுக்கு தமிழ் தெரியலப்பா? தமிழ் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தமிழ் தெரியும். தமிழ்ல என்னுடைய கடவுளை வழிபட நான் விரும்புவேனா அல்லது மாற்று மொழியான சமஸ்கிருதம் இருக்கு. சரி, என்ன சொல்றாங்க, சமஸ்கிருதம் ரொம்ப நாளா இருந்துச்சுங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இருங்க, திராவிட மாடல் என்பது என்ன தெரியுமா? அன்னை தமிழில் அர்ச்சனை எப்போதும் ஒலிக்கும். வேண்டுமென்றால் விரும்புபவர்கள் எங்களுக்கு சமஸ்கிருதம் ஓதனாதாங்க காதுல தேனை பாய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கும்னு சொல்றவங்க விரும்புனீங்கன்னா வெளில ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்க. இப்படி சொன்னீங்கன்னா நீ திராவிட மாடல். இது சமஸ்கிருத மாடல் அல்லவா இருக்கு, இது ஆரிய மாடல் அல்லவா இருக்குது, இது மோடியின் மாடல் அல்லவா இருக்கிறது. குஜராத் படுகொலைக்கு எதிரான போடப்பட்ட ஆவணப்படத்தை நீங்க திரையில அனுமதிச்சீங்களா சார்? முதல்ல குறை பாக்குறதுன்னா எல்லாத்துலயுமே குற்றம் குறை கண்டுபிடிக்க முடியும் சார். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா எதுக்காக அவங்க ஹிந்தி மொழி திணிப்புக்கு எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம், தமிழ் மட்டும்தான் எங்களுக்கு வேணும், ஹிந்தி தெரியாது போடான்னு ட்ரெண்டிங்லயே விட்டாங்களே நம்ம ஆளுங்க. அதுதான் இப்படிலாம், அதாவது இப்படி எல்லாம் சோசியல் ட்ரெண்ட் பண்றதுனாலயோ ஒரு ஹேஷ்டாக் போட்டு பேசுறதுனாலயோ மக்களை ஏமாத்திரலான்னு பாக்குறாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது சார். சாதாரண ஒரு காமன் மேன் அப்படி இதை கேட்டு பாருங்க. இருமொழி கொள்கைங்கிறது தமிழ்நாட்டுல பல ஆண்டுகளா இருக்கிற ஒரு விஷயம். இவங்க தான் இந்தியை எதிர்த்து நமக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கே தெரியும் சார், எங்க ஜீன்ல இருக்குது, எங்க ஜீன்ல இருக்கிற விஷயம். அது திமுக கத்துக் கொடுத்த விஷயம் அல்ல. அறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சி காலம் எப்படி மறந்தது நீங்க வரலாற்று எடுத்து படிச்சு பாருங்க. அதுக்கு முன்பாகவே இந்திய எதிர்ப்பு போராட்டம் வலிமையா இருந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்துல அவரு ரொம்ப பேரெழுச்சியா வராரு, அதை அறுவடை பண்றாரு, அவங்க ஆட்சிக்கு வராங்க, அவ்வளவுதான். ஓகே, அவங்களுக்கு நான் கொள்கையே இல்ல கோட்பாடு இல்லைன்னு சொல்லல, இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நீர்த்து போயிருக்குது. அதனுடைய வெளிப்பாடுதான் தொடர்ச்சியா விளம்பரப்படுத்துறது. சரி, விளம்பரத்தை மட்டுமே நம்புறது. கொள்கை கோட்பாட ஒரு ஓரமா கழட்டி வச்சுட்டு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படிங்கிறாரு. தலைகுனிஞ்சு நிக்குது சார் தமிழ்நாடு. கிட்னி திருட்டு தலைகுனிஞ்சு நிக்குது சார் தமிழ்நாடு. இப்ப அடுத்த திருட்டு பசங்களை காப்பாத்துறதுக்காக, கிட்னி திருட்டு பசங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் நீதிமன்றம் அமைத்த SIT எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போறீங்களா மிஸ்டர் MKS பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. இல்ல சார், எனக்கு என்னன்னா அப்ப அந்த கட்சியோட பிரமுகனுடைய மருத்துவமனை அப்படிங்கறதுனால அதை எதுக்கு அவ்வளவு தூரம் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை வெளியில கொண்டு வராங்க? ஒருவேளை யாருமே ஊழல் பண்ணாம இருந்திருக்காங்க. ஒரு நிமிஷம், இது மட்டும் அதிமுக காரரா இருந்திருந்தாங்கன்னா சும்மா இருந்திருப்பாங்களா? ஓ, என்ன பண்ணிருப்பாங்க? போட்டு வெளுத்திருப்பாங்க. ஓ,
இன்னொரு தூக்கி வேற மாதிரி நடந்திருக்கும் சார். இது கண் துடைப்புக்காக தான் ஒரு குழுவை போட்டு ட்ரை பண்ணாங்க. இது பெரிய பிரச்சனை. ஒரு பக்கம் நீங்க என்ன சொல்றீங்க, 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்துக்கு நகர்ந்துட்டோம், இந்தியாவிலே முன்னேறிட்டோங்கிறீங்க. பொருளாதாரத்துல அதி உயரத்தை அடைந்த ஒரு மாநிலத்துல அன்றாடங்காய்ச்சியாக தாழியறுபட்டு ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்மணி தன் கிட்னியை வித்து பிழைக்கிற சூழலுக்கு போறாங்க. இதே திமுக அரசாங்கம் தான் கள்ளச்சாராய விவகாரத்துல பலியானவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்ப அது உங்க கண்ணு அவலமான விஷயம். இது ஒரு பேர் அவலமான விஷயம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு வேணா காசை கொடுங்க, கள்ளச்சாராயத்துல செத்ததை நீங்க வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து அதை நான் டைல்யூட் பண்ணிட்டேன்னு சொல்றதை விட வெக்கமான விஷயம் வேறதா இருக்குமா? அப்போ என்னமோ திமுக அரசு தான் வந்து கள்ளச்சாராயத்தை நீக்கு வந்து காய்ச்சற மாதிரி காய்ச்சு கொள்ற மாதிரி கொண்டு நான் வந்து காசை கொடுத்து சரி கேட்டேன், அவங்களா ஊத்தி கொடுத்தாங்க குடிக்க சொல்ல. என்ன சார் இது? திமுக ஊத்தி கொடுக்கல, திமுக ஏன் தடுக்கல? அந்த சாமி கண்ணா குட்டி கண்ணா ஒருத்தர் பையன் இருந்தான், அவெல்லாம் யாரு? அவளை திமுக அரசுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தானே வந்தா மாத்துவேன், நீங்க வந்தா நாங்க செய்வோம் நீங்க இல்ல. நீங்க வந்த பிறகு ஏன் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்காம விட்டீங்க? அந்த லோக்கல்ல இருக்கிற அந்த கலெக்டரை கட்சிக்காரங்க முன்னாடி பேட்டி கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. எதனால செத்து போனாருன்னு என்ன சொன்னாரு? வீடியோ ஆதாரம் இருக்குது. வைத்த வலி, வாந்தி பேதி அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா அவன் சாவுக்கு வந்த 10 பேர் செத்து போயிட்டான். 67 உயிர் சார். மக்கள் கண்ணு முன்னாடி இன்னுமே இன்னுட்டு தான் இருக்குது. கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க முடியாத அரசு, போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க முடியாத அரசு, செவிலியர்களுக்கான ஊதியத்தை கொடுக்க முடியாத அரசு, ஆசிரியர்களுடைய போராட்டத்துக்கு செவிமடுக்காத அரசு, தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காத அரசு, உண்மையிலேயே தமிழுக்காக நிற்காத அரசு, தமிழர்களுக்காக இல்லாத அரசுன்னு தொடர்ச்சியா பட்டியல் போட்டுக்கிட்டே போறாங்களே. உங்கள்கிட்ட பதில் என்ன இருக்குது? நீங்க என்ன பண்றீங்க? கடைசி 6 மாசம் 4-5 ஸ்கீம், 4 ஸ்கீம் தான் நம்பி இருக்கிறாங்க. ஒண்ணு மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி, தமிழ் புதல்வன் திட்டம், இலவச பஸ். ஓகே சார். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா திமுகவினுடைய ஆட்சி காலத்துல தான் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு அதன் மூலமா எத்தனையோ பசங்க வந்து படிச்சு IAS IPS எல்லாம் கூட ஆயிருக்காங்க. அப்ப அது ஒரு சாட்சி தானே. ஒரு விஷயத்துல தானே சார் இருக்கு. நானு சென்னையில தந்தை பெரியார் அரசு மேல்நிலை பள்ளி ஒரு அரசு பள்ளியில படிச்சு வந்தவன். எனக்கு இந்த ஸ்கீமை பத்தின விவரங்கள் தெரியும். இந்த ஸ்கீமுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு சொல்லுங்க, என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க. அந்த துறைசார் வல்லுநர்களை அங்க போய் அழைச்சிட்டு போய் பேச வைக்கிறாங்க, கருத்துக்களை பகிர வைக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. நானே ஒரு ட்ரெயினரா கூட சாதாரணமான சார். இது வந்து ரொம்ப எளிமையா நீங்க என்ன பண்றீங்கன்னா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா பிராண்ட் பண்ணிட்டோம்னால இது சூப்பர் நினைச்சிட்டு இருக்கீங்க. இது இயல்பா நீங்க பண்ண வேண்டிய விஷயம். என்ன சொல்றாங்க சில பேர் சொல்லுவாங்க, திமுக வந்ததுனால தாங்க தமிழ்நாடு மேல போய் வச்சுப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாடு ஏற்கனவே மேலதான் இருக்கு. தமிழ்நாடு என்னைக்கு பீகாரோட கீழே இருந்திருக்கு நீங்க சொல்லுங்க. அது தமிழ்நாடு என்றைக்கு ஊபியை விட கீழே இருந்திருக்கிறது? தமிழ்நாடு என்றைக்கு ஜார்க்கண்டை விட கீழே இருந்திருக்கிறது? அதை வந்து நான் கண்டிப்பா ஒரு தமிழனா நானே பெருமையா சொல்றேன். நீங்க இருக்கிறத ஒழுங்கா 4 நல்லது பாருங்க சார், 40 கெட்டதை பார்க்காதீங்க. 4 நல்லது பாருங்க. நான் ஏன் 4 நல்லது பார்க்கணும்? 40மே நல்லதா நடக்க வேண்டியது. எது பண்ணாலும் அந்த குற்றம் குறை கண்டுபிடிக்கிறவங்க பிடிச்சிருக்காங்க. பிரச்சனை எங்க தெரியுமா வருது? எல்லாம் யாரும் ஒரு நிமிஷம் இருங்க. பிரச்சனை எங்க இருந்தா நான் ஓப்பனா சொல்றேன். இப்ப உங்களை போட்டு நான் என்ன பண்ணுவீங்க, உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். ஒருத்தர் இடத்துல ஊழல் நடக்குது, லஞ்சம் நடக்குது நம்ம சொல்றோம். சார் தேன் எடுத்தவன் புறங்க நக்காமலா சார் இருப்பான். 100 ரூபாய் போறது, ஒரு ஒரு ப்ராஜெக்ட் 100 ரூபாய் கொடுக்குறாங்க, 40 ரூபாவது செலவு பண்ணலாம் பாருங்க சார்ன்னு என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு நீங்க தோக்குறீங்க. அன்னைக்கே நீங்க காம்ப்ரமைஸ் ஆவறீங்க. பாத்தீங்களா, அன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்க. அப்ப இந்த வார்த்தையை வச்சு நான் கேட்கிறேன், அப்ப எதிர்வர 26 தேர்தல்ல திமுக வந்து தோத்துருன்னு சொல்றீங்களா? அதை நான் சொல்ல முடியாது சார், அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இல்ல நீங்க சொல்றது என்னமோ அந்த தோல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனால நான் தோல்விங்கிறது என்ன சொல்றேன்னா, மக்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அது எந்த கட்சி, அந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி, யாரா இருந்தாலும் ஊழல் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்கன்னா எதிர்த்து பேசக்கூடிய குரல் வரணும். நீங்க அங்க காம்ப்ரமைஸ் ஆகும் போதெல்லாம் தோத்து தான் போவீங்க. அப்புறம் நீங்க மக்கள் வந்து அல்லோலப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்து ரத்தம் சிந்தல வேஸ்ட். அப்ப நான் சிம்பிளா ஒண்ணுதான் பாக்குறேன். இன்னைக்கு இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது. நாம மீண்டும் ஆட்சிக்கு வந்தே ஆகணும், வரலாற்றை மாற்றியே ஆகணும்னு நினைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது வரைக்கும் கன்சிக்யூட்டிவா திமுக தமிழ்நாட்டை ஆண்டதே கிடையாது. ஆஃப்டர் ADMK வந்த பிறகு இது வரைக்கும் திமுக ஆண்டதே கிடையாது. அந்த வரலாறே கிடையாது. சரி, திமுக வரும் அதிமுக வரும், கன்சிக்யூட்டிவா அதிமுக வந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 11லயும் ஆட்சி 16லயும் ஆட்சி வந்தாங்க.
இவங்க தொடர்ச்சியா 9 ஆண்டுகள் எதிர்க்கட்சியா இருந்தாங்க. எதிர்க்கட்சியா இருக்கும்போது திமுகவோட ஆட்டம் சும்மா ருத்ர தாண்டவம் ஆடுவாங்க சார். எல்லா ப்ரொடெஸ்ட்டுக்கும் போவாங்க, எல்லார் கோரிக்கையும் செவிமடுப்பாங்க. ஆளுங்கட்சியா வந்த பிறகு அப்படியே பொட்டிப்பாம்பா அடங்கிடுவாங்க. அது இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது அவர்களுக்கு தேர்தலில் ஒரு நெருக்கடியை கொடுக்க போகிறதாகத்தான் என்னுடைய பார்வை இருக்கிறது. இந்த திட்டங்கள் அறிவிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஒரு விளம்பரத்துக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில இந்த போட்டி அப்படிங்கிறது வருங்காலம் இன்னும் ரொம்ப கடுமையாகும். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2 கட்சிக்கு வந்து போட்டின்னு சொல்றீங்க. இப்ப விஜய் வந்து தாவேக் அவருடைய கழக நிறுவனர் தலைவர் அவர் வந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, போற இடத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போறாரு அப்படின்னா திமுகவை தான் கடுமையா விமர்சிக்கிறாரு. அப்ப எனக்கு என்ன தோணுது, அது மக்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அங்கங்க காத்து வாக்குல என் காதுல விடும். அப்போ எடப்பாடியார் இந்த அதிமுகவுக்கு வந்து தாவேக்கா வந்து சப்போர்ட்டிவா தான் இருக்கு. அதனாலதான் எங்கேயுமே எடப்பாடியார் பத்தியோ அதிமுக கட்சிங்கிற ஒரு வார்த்தையை கூட வந்து சொல்லாம திமுகவையே கடுமையா விமர்சனம் பண்றாரு, தாக்குறாரு அப்படின்னு சொல்றது இது எந்த அளவுக்கு நிஜமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்குமே நிஜம் கிடையாது. தாவேக்காங்கிறது ஒரு புதிய கட்சி. சரி, நேற்று தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அவங்க வந்து ஆளுங்கட்சி யாரோ அவங்களுக்கு தான் அரசியல் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் யாரு? திமுக. மேல யாரு? பாஜக. அதுதான் ஒரு கட்சி அரசியல் பண்ணும். இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கே வந்து விஜயனுடைய அரசியல் ஒன்றும் புதுமையான ஒரு புரட்சிகரமான அரசியல்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப ஷோல்டரை உயர்த்திட்டு ரொம்ப கம்மி பண்ணிட்டு ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணி பாருங்களேன். விஜய் அவர்களுடைய அரசியலுங்கிறது இதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிற அரசியல் தான். தத்துவ புதிதோ, கொள்கை புதிதோ, கோட்பாட்டு புதிதோ, எந்த விதத்திலும் புதிதாக இல்லாத இன்னொரு மாநில கட்சி. அவர் வந்து தன்னுடைய இவ்வளவு நாள் கடுமையாக உழைத்து தனியாக நின்று போராடி பெற்ற மக்கள் செல்வாக்கு, திரை கவர்ச்சியின் மூலம் பெற்ற மக்கள் செல்வாக்கை அவர் வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்கிறார். மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அவருக்கு சட்டத்தில் எல்லா உரிமையும் இருக்குது. அது விஜய் பண்றாரு. அதுல விஜய் ஜெயிக்கிறாரா தோக்குறாருங்கிறது காலம்தான் முடிவு பண்ணும். ஆனா விஜயனுடைய அரசியல், அவருடைய அரசியல்ங்கிறது ஆளுங்கட்சியில் தான் இருக்க முடியும். அப்கோர்ஸ் அதான் ஒரு அதிமுகவையோ காங்கிரஸோ எதிர்க்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே பவர்ல கிடையாது. பவர்ல இல்லாத எதிர்க்கவே மாட்டாங்க, பெருசா எதிர்க்க மாட்டாங்க. எதிர்க்கவே கூடாதுன்னு சொல்லல, பெருசா எதிர்க்க மாட்டாங்க. அப்ப பவர்ல இருக்கக்கூடிய திமுகவையும் பிஜேபியும் தான் விஜய் எதிர்ப்பாரு. இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே. இப்ப இன்னொரு கேள்வி, முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் வந்து உண்மையாவே திமுக வந்து எதிர்க்கிறாரு, கண்டிக்கிறாரு, கண்டனம் தெரிவிக்கிறாரு அப்படின்னா அதிமுக கூட வந்துட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதுதான் விஜயோட உண்மைத்தன்மை வந்து சோதிக்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறாருன்னு அந்த வாசகத்தை படிக்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்ப இது எப்படி பாக்குறீங்க? அவரோட கட்சி, அவரோட அதிமுகவுடைய ஒரு பிரதிநிதியா அவரோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஒருவேளை அவங்களுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் வந்து கன்சால்டேட் ஆகணும், விஜய் பக்கமும் இன்னைக்கு அவர் போராடனால அவர் கூட்டம் இருக்குல்ல, அவரோட ரசிகர்கள் வந்து அவர் வந்து பாக்குறாங்கல்ல, அப்போ அந்த கூட்டம் நமக்காகவும் வரட்டும், நம்ம பக்கம் சரட்டும் நினைக்கிறாரு. பட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து பிஜேபி வந்து ஒரு கொள்கை எதிரி அறிவிச்சிட்டாரு. பிஜேபி இருக்கிற வரைக்கும் அவர் மேபி வர முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை பிஜேபி இல்லாம இருந்திருந்தாங்கன்னா கூட அதிமுக பக்கம் விஜய் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஓகே சார், இப்போ நிறைய அம்சமா இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும், எதுக்கு எடுத்தாலும் ஒரு பூதாகாரமா அந்த எடப்பாடி அவர்களுடைய செய்திகளை மட்டுமே பிரத்யேகமா ஒளிபரப்பக்கூடிய சில செய்தி சேனல்கள் இருக்கு. அதுல எல்லாம் பார்க்க கண்டிப்பா அதை நான் பார்த்திருக்கேன். அது அதே மாதிரி அந்த ஐடி விங்லி ஆகட்டும், அந்த அதிமுகவுடைய இந்த வலைத்தள பக்கமாகட்டும், எல்லாமே திராவிட மாடல் அரசு வந்து இப்படிதான் கையால் ஆகாது, காலால் ஆகாது, இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அப்போ தொட்டதுக்கெல்லாம் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைமையில வந்து அந்தந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு யாராவது அனுப்பிச்சுட்டே இருக்கணுமா, ஒவ்வொரு இடத்துக்கு எஸ்கார்ட் அனுப்பிச்சுட்டே இருக்கணுமா? இப்ப நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த திருநின்ற ஊர்ல திமுகவினர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கவுன்சிலரை வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நான் வந்து படித்தேன். இது ஒரு பக்கம் அப்படின்னா, ஒரு பேருந்துல சென்னை கோயம்பேடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவி வந்து பாரதி அவங்களோட பேரு, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பயணிக்கிட்ட இருந்து 4 பவுன் தாலி கொடியை வந்து அத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதையே வந்து ஹைலைட்டா பூதாகாரப்படுத்தி போட்டிருந்தாங்க. அப்ப திமுகவில் இருந்தவங்க பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி, இப்ப அதிமுகவில் இதுக்கு முன்னாடி யாருமே எதுவுமே பண்ணலையா? என்னோட கேள்வி இதுதான். அப்போ ஒருத்தர் மேல யாரோ பண்ற தப்புக்கு கட்சியோட பேரு இழுக்கிறது எந்த வகையில நியாயம்? என்னோட கேள்வி இதுதான். முழுசா கேட்டீங்களா? அடிப்படை ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சார். இவங்க கட்சியில் நடக்கலையா, இவங்க ஆட்சியில் நடக்கலையா, இவங்க நடந்தா மட்டும் தான் கேட்பீங்கன்னா அப்படிதான் கேட்போம். ஒரு எதிர்கட்சியோட வேலை ஆளுங்கட்சியின் பிழைகளை சுட்டி காட்டுவதுதான். சரி, உன் ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னா யாருமே வாயை தடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க போல் இருக்கு. அப்ப எல்லாரும் நீங்க பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிடுவீங்க போடுறீங்க. இத சொல்ற நீங்க எதிர்கட்சியில இருந்துட்டு நாங்க எல்லாமே அவங்க பண்ற குறைகளை வந்து தட்டி கேட்போம்னு சொல்றீங்க. அப்ப நல்லது பண்ணாங்கன்னா அந்த பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா? அந்த பாராட்டுறதுக்கு நான் ஏன் சார் வேணும்? நீங்க உங்களை வச்சு பாராட்டிக்கிறீங்களே.
உங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான் உங்களுக்கு தினந்தோறும் மின்சாமரம் வீசி உங்களை பாராட்டு மழையில் நினைக்கிறார்களே. நாங்க எதுக்கு உங்களை பாராட்டணும்? அதோ நாளைக்கு வரப்போறாரு தெலுங்கானா ஆந்திரால வர வச்சிருக்கீங்க ரேவந்த் ரெட்டிய. கல்வியில நீங்க தான் ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி வச்சு பாராட்டு விழா நடத்திக்கிறீங்களே. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பாராட்டு விழா வேணும்? உங்களையே நீங்க பாராட்டிக்கிறீங்க. ஒரு எதிர்க்கட்சியின் வேலை, ஒரு ஊடகத்தின் வேலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேஷ் அடிக்கோடிடுங்க நேயர்களே. ஒரு ஊடகத்தின் வேலை எதிர்க்கட்சியாக இயங்குவதுதான். தட் மீடியா மஸ்ட் பி த ஆன்டி ஸ்டேட். அப்பதான் நீங்க மக்களுக்கான குரலை ஒலிக்க முடியும். ஒரு ஊராட்சி மன்ற நீங்க ஒரு செய்தி, நானும் செய்தி கடந்து வந்தேன், சாதி ரீதியா ஒடுக்கிறதாவும் அதுல ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அப்ப இந்த அரசாங்கம் பெரியாரை ஃபாலோ பண்றா, நான் பெரியாரின் பேரன்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக என்ன வேலையை பார்த்தாங்கன்றத கேள்வி நான் கேட்பனா மாட்டேனா? இந்த சட்டமன்றம் கூட போது எதிர்பார்க்கிறேன். ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டமன்றம் எதிர்பார்க்கிறேன். வரலன்னா இன்னும் போட்டு அடிப்போம். இன்னும் போட்டு இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும். ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் கேட்கிறாரு, ஒரு விசிகா தோழர் கேட்கிறாருன்னா அதை நம்மளும் கேட்கணும் சார். அது நம்மளுடைய தார்மீக உரிமை. அப்போ ஒரு அரசாங்கத்துல நடக்கக்கூடிய பிழைகளை சுட்டி காட்டுவது அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தை வந்து ஒட்டுமொத்தமா அந்த அரசாங்கம் ஒழியணும் அழியணுங்கிற நோக்கம் இல்லை, திருத்தணுங்கிற நோக்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஜனநாயக போர். அதில் யார் வேணா ஜெயிக்கட்டும் தோக்கட்டும், வெற்றி தோல்வி யாருக்கு வேணா வரட்டும். நம் மக்களுக்கு தேவை ஒரு நல்ல ஆரோக்கியமான ஜனநாயக பூர்வமான ஒரு சமத்துவமான ஒரு அரசு. அந்த சமத்துவமான அரசு அமைக்கிறேன்னு சொல்லி வாக்கு கேட்டு நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் தவறுகள் பண்ணால் சுட்டி காட்டுவோம். சுட்டி காட்டினா பிஜேபி, சுட்டி காட்டினா சங்கி, சுட்டி காட்டினா நீங்கள் வந்து எதிராளிகிட்ட காசு வாங்கிட்டீங்க, விலை போயிட்டீங்கன்னு சொன்னால் சொல்லத்தான் செய்வாங்க. நீங்கள் பெருமைப்படணும். எப்போது உங்களை எதிர்க்கட்சியோடு உங்களை இனத்தை வச்சு பேசுகிறாங்களோ அப்போ நீங்கள் பெருமைப்படணும். அதனால நான் பெருமை தான் அடைகிறேன். ஓகே சார், இப்போ எதிர்வர்ற 2026 தேர்தல் களம் வந்து 4 முறை, இது நிறைவாம்சமான ஒரு கேள்வி, 4 முறை போட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. திமுக, அதிமுக, தவிக, நாம் தமிழர். எதுக்கு, எந்த கட்சிக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின் சார். நம்ம வந்து எதையுமே வந்து சொல்ல முடியாது. ரொம்ப ப்ரீ எர்லியரான கொஸ்டின். இல்லை, ஏன்னா இவ்வளவு தூரம் எழுச்சி பயணம் வந்து மேற்கொண்டு வராரு ஐயா எடப்பாடி அவர்கள். அப்போ அந்த பயணத்தில் கூட்டம் சேருது, அதை வச்சே நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அந்த நம்பகத்தன்மை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஒரு கருத்து கணிப்பு நீங்களே வச்சிருப்பீங்களா? ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு போட்டி இருக்கும். ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி கட்டாயமா இருக்கும். யாரு ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னா, திமுக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். திமுக வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதிமுக ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்குது. பட் இவங்க அது எப்படி மாத்துறாங்கிறதான் முக்கியம். இவங்க வந்து பொதுவாக இவங்க முன்வைக்கிறதுங்கிறது ஆன்டி பிஜேபி தான். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு களம் அப்படிங்கிறது ஆன்டி பிஜேபி இல்லை, ஆன்டி இன்கம்பன்சியை நீங்கள் எப்படி டைல்யூட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஆன்டி பிஜேபியை. பட் அது பண்ண முடியாது. எதிர் திசையில் இருக்குது. அது அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது. அப்போ அதை பற்றி தான் மக்கள் யோசிப்பான். மேலே வந்து மோடி வராரோ ராகுல் வராரோன்னு இல்லை, எங்கள் வீட்டில் கரண்ட் பில் ஏறக்கூடாதுல்ல, நான் பால் விலையை ஏறக்கூடாதுல்ல, எனக்கு பஸ் விலை ஏறக்கூடாதுல்ல, எனக்கு டிக்கெட் ஏறக்கூடாது, எனக்கு என்னோட அன்றாட பிரச்சனை நான் முதல்ல பார்க்கணும். இந்த பிரச்சனைலாம் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும் போது நீங்கள் பிஜேபிக்கு தமிழ்நாட்டோட ரோல் கிடையாது சார். அது வந்து ஒரு பார்ட்டு தான். அது ஒரு ஒட்டுண்ணி கட்சி. அது யாரோட வேணா போய் ஒட்டிப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. அது ஒரு பெரிய ரோல் கிடையாது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில். ஒன்று திமுக, அதிமுக, மற்ற மாநில கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, இப்போ தமிழக தாவேக்கா வந்திருக்குது, அவ்வளோதான். மற்றவங்கெல்லாம் வந்து பிஜேபி குறிப்பாக நான் சொல்கிறேன், தேசிய கட்சிகள் எல்லாமே திராவிட கட்சிகளே அண்டி வாழக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய ரோலே கிடையாது. அப்போ அதை வச்சு இவங்கெல்லாம் திமுக பண்ணுற ஜிமிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார், அதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரமாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்தமைக்கு Q7 குழுமத்தின் சார்பாக நன்றிகள். மிக்க நன்றி சார்.